நாங்கள் அழிந்து கொண்டு போகின்றோம். தமிழ் இனம் அழிந்து கொண்டு போகின்றது. அழிவின் விளிம்புக்கு வந்திருக்கிறோம். அழிகிறதுக்கான அத்தனை தகுதிகளையும் நாங்கள் பெற்றுவிட்டோம். மேடையில் நின்று தமிழன்று வாய்கிழிய கத்துகிறார்கள், தேசியம் என்று வாய்கிழிய கத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்கிற வேலையின் காரணமாக தேசியம் என்பதை இன்று ஒரு பகுடிக்கிடமான ஒன்றாக பல இளைஞர்கள் கருதுகிறார். யார் யார் பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடினோம் என்றதை பார்த்தீங்கள் தானே. அந்த சமூகத்தில் அவ்வளவுத்துக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அந்த 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 மனித தன்மையை விட்டு, அந்த சமயத்தின் அந்த 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 பக்குவத்தை விட்டு, அந்த சமயத்தின் தொன்மையை விட்டுத்தான் அந்த யுத்தத்தை நடத்த வேண்டியிருந்தது. ஏனென்றால் அந்த அந்த வீரத்தை அழிப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் தேவைப்பட்டது. அவர் பொங்கு தமிழை, ஒரு தமிழ் தேசிய எழுச்சியை ஞாபகப்படுத்தித்தான் என்னை கூப்பிட்டார். பற்று என்பது பிடித்தல். அந்த தமிழ் மொழியை பிடித்தல், தமிழை பிடித்தல், தமிழின் தொன்மையை பிடித்தல், தமிழின் ஆத்மாவை பிடித்தல் முக்கியமாகின்றது. சங்ககாலம் என்பது தமிழ் மக்கள், தமிழர்கள் குடிகளாக வாழ்ந்த காலம். அப்போ எதிர்காலத்தை அறிகிற ஒரு முறை, எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிற, இன்வென்ட் பண்ணுகின்ற ஒரு முறை எங்களிடம் இருந்தது. அவ்வளவு வலிமையானதான் இந்த தமிழ் என்ற உணர்வு, தமிழ் என்ற வீரம் அவ்வளவு சிறப்பானது. நாயன்மார்கள் பாடல்களை பாடியபடி மக்கள் தொடர்ந்து வர ஊர்வலமாக மக்களை திரட்டிய ஒரு சம்பவம். இன்று மக்களை திரட்ட முடியவில்லை என்றுதான் நாங்கள் அழுகின்றோம். தொடர்ந்து நாங்கள் நூல் அறிமுக உரைக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையிலே நூல் அறிமுக உரையினை வழங்குவதற்காக ஈழத்தினுடைய நாடகம் மற்றும் அரங்கத்துறையினுடைய மிக முக்கியமான ஆளுமையாக விளங்குபவரும், அதேபோல வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் தேசிய எழுச்சி போராட்டம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய பொங்கு தமிழ் என்ற பேரரங்கினுடைய பிதாமகனுமான பேராசிரியர் கலாநிதி சிதம்பரநாதன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒவ்வொருவராக வணக்கம் சொல்லி நேரத்தை எடுக்கவில்லை. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை திரு ராசலிங்கம் வெளியிட்டிருக்கின்றார். அந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட பாட்டுக்கு எங்களுடைய கட்டித்தனத்தை காட்டுகின்ற பேச்சாக இல்லாமல் எவ்வாறு இதிலிருந்து ஒரு எதிர்காலத்துக்கு போக முடியும் என்பதை கொண்டதாகவும் இந்த மேடை அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். தம்பி தீபச்செல்வன் சொன்ன மாதிரி அவர் பொங்கு தமிழை, ஒரு தமிழ் தேசிய எழுச்சியை ஞாபகப்படுத்தித்தான் என்னை கூப்பிட்டார். கலாநிதி ஆறு திருமுருகன் இந்த பண்பாட்டில் ஏற்படுகின்ற நிலைமை, ஒரு சீரழிவு நிலைமையை பற்றி கவலைப்பட்டு, தமிழை பற்றி கவலைப்பட்டு, அந்த தமிழிலே பற்று எவ்வாறு வருவது என்பது பற்றி ஒரு கேள்வியை எழுப்பினார். இந்த ரெண்டுக்கும் இடையிலே கூட ஒரு தொடர்பை நான் பார்க்கிறேன். அந்த ஒரு தேசிய எழுச்சி ஏற்படுவதற்கு அந்த பற்று என்பது பிடித்தல். அந்த தமிழ் மொழியை பிடித்தல், தமிழை பிடித்தல், தமிழின் தொன்மையை பிடித்தல், தமிழின் ஆத்மாவை பிடித்தல் முக்கியமாகின்றது. அதற்கு உதவியாகத்தான் நண்பர் ராசலிங்கம் அவர்கள் அந்த உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்ற அந்த புத்தகத்தை இங்கு வெளியிட்டிருக்கிறார். இது தமிழின் தொன்மையை பற்றி அவருடைய அக்கறையை காட்டுகின்றது. தமிழ் தொன்மையானது, தமிழ் இனம் தொன்மையானது. அவர் இதிலே 2 விடயங்கள் சங்க காலத்தை பற்றி எழுதியிருக்கின்றார். சங்க காலம் என்பது தமிழ் மக்கள், தமிழர்கள் குடிகளாக வாழ்ந்த காலம். யாருக்கும் அடிமைப்படாமல் இயற்கையை நேசித்து தமக்குள்ளேயே வாழ்ந்த காலம். அவர்களிடம் பல வளங்கள் இருந்தன. உதாரணமாக இப்போ நாங்கள் படிக்கின்ற, அது இதிலே வரவில்லை, நாங்கள் படிக்கின்ற ஒரு விடயம் வேலன் பொறியாடல்.
அது சங்க காலத்திலே இருந்தது. எதிர்காலத்தை கண்டறிவதற்காக தமது தலைவனின் இடத்தில் கூடுகின்ற தமது தலைவனின் இடத்தில் கூடி ஆடியும் பாடியும் எதிர்காலத்தை கண்டறிகின்ற அந்த எதிர்காலத்தை வேலன் அந்த குறிச்சொல்லின் ஊடாக அறிந்து கொள்கின்ற ஒரு 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 நொலை, ஒரு வளம் எங்களிடம் இருந்தது. அந்த தொன்மையான தமிழிடம் அது இருந்தது. இன்று நாங்கள் எதிர்காலம் என்ன என்று சொல்லி என்ன என்று தெரியாமல் நிற்கிறோம். அப்போ எதிர்காலத்தை அறிகிற ஒரு முறை, எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிற இன்வென்ட் பண்ணுகின்ற ஒரு முறை எங்களிடம் இருந்தது. அதை நாங்கள் இன்று பாவிக்கிறோமா என்றது ஒரு பிரச்சனை. அப்போ இந்த இந்த நூலை அவர் வெளியிடுகின்றமை அதை பற்றி சிந்திப்பதற்கெல்லாம் நமக்கு உதவும். பக்தி இயக்கத்தை பற்றி கூறியிருக்கின்றார். பக்தி பாடல்கள் என்பதை விட பக்தி இயக்கம். பேராசிரியர் சிவத்தம்பி அவ்வாறு தான் கூறுகின்றார். பக்தி இயக்கம் அதிலே நாயன்மார்கள் பாடல்களை பாடியபடி மக்கள் தொடர்ந்து வர ஊர்வலமாக மக்களை சென்று மக்களை திரட்டிய ஒரு சம்பவம். இன்று மக்களை திரட்ட முடியவில்லை என்றுதான் நாங்கள் அழுகின்றோம். அப்போ இந்த தமிழின் வளத்தை பற்றி படிப்பது, தமிழின் தொன்மையை பற்றி படிப்பது, அந்த தமிழிடம் உள்ள அந்த வளங்களை பற்றி படிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருகிறது. இன்று இப்போ இந்த இடத்திலே பார்த்தால் இளைஞர்களை பற்றி தான் கவலைப்படுகின்றோம். அப்போ ரெண்டு விடயங்கள். ஒன்று இப்போ இதிலே இந்த மேடையில் இருக்கின்றார்கள், தமிழுக்காக இந்த தமிழை பற்றி கவலைப்பட்டு தமிழுக்காக சேவை புரிபவர்கள் இருக்கின்றார். கலாநிதி ஆறுமுக திருமுருகன், வேலன் சுவாமிகள், பேராசிரியர் சண்முகதாஸ், பேராசிரியர் சிவலிங்கராஜா. அப்போ எல்லாரும் இருந்தும் கூட, வேலை செய்தும் கூட நாங்கள் அழிந்து கொண்டு போகின்றோம். தமிழ் இனம் அழிந்து கொண்டு போகின்றோம். அழிவின் விளிம்புக்கு வந்திருக்கிறோம். அழிகிறதுக்கான அத்தனை தகுதிகளையும் நாங்கள் பெற்றுவிட்டோம். அப்போ இதிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பதுதான் இன்று எங்கள் முன்னுள்ள கேள்வி. அந்த இதிலிருந்து மீள்வதற்கு அந்த பெற்று மிகவும் முக்கியம். அது நடக்காது என்பது அல்ல. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்களுக்கு இதை இப்போ நாங்கள் ஒரு இப்போ கலாநிதி திருமுருகன் சொன்னார் என்னென்னு சொன்னால், ஒரு கல்வி கற்ற சமூகம், அறிவுடைய சமூகம். ஆனால் இதில் அறிவிலே ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால், அந்த நீங்கள் மன்னிக்க வேணும், நான் சில வேளை கொஞ்சம் முடக்க காய்ச்சா கொஞ்சம் மன்னிக்க வேணும். கல்வி ஏட்டு சுரக்காய் என்ற ஒரு பிரச்சனை, கல்வியில் ஏட்டு சுரக்காய் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஏட்டில் நல்ல சுரக்காய் இருக்குது எங்கள்கிட்ட, ஆனால் கறி வைக்கிறதுக்கு இல்லை. கறி வச்சா தான் சாப்பிடலாம். அப்போ எங்களுக்கு அறிவாக விஷயங்கள் இருக்குது. அதை கிரவுண்டில், நிலத்தில் ஒரு நடைமுறையாக கொண்டு வந்து அதை மாற்றுகின்ற வேலை, இப்போ அதை மாற்றுகின்ற ஒரு வேலை முக்கியம். மற்றது இன்னொன்று என்று சொன்னால், இந்த நாசத்தை செய்து கொண்டு போபவர்கள் எங்களிடையே இருக்கிற வியாபாரிகள் தான். வியாபாரிகள்ட்ட இந்த கடை வச்சுக்கிறவே நீங்கள் யோசிச்சிடக்கூடாது. எங்களுடைய உள்ள இப்போ என்னென்னு சொன்னால், அவன் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள் எங்களை சுற்றி இருந்த வேலியை அடித்து உடைச்சு அவன் அதோட விட்டுட்டான். அதோட விட்டுட்டு என்னென்று சொன்னால், எங்கள்கிட்ட இருந்த அந்த நாக்கை தொங்க போட, தங்களுடைய அந்த வயிற்றை நிரப்புவதற்கு நாக்கை தொங்க போட்டு இருந்த ஆக்கள்கிட்ட தான் அந்த பதவியை கொடுக்குறான். அவர்கள் தான் என்று நாசமாக்குறார். இன்றைக்கு இவர் அந்த உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று எழுதுகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த பிஸ்னஸ்காரர் தமிழ் என்பது ஒரு கேலிக்குரியது என்றதாக மாற்றுகின்றார். அவர்கள் மேடையில் நின்று, நான் பிஸ்னஸ்காரரை சொல்கிறேன், மேடையில் நின்று தமிழ் கிழிக்கிற வாய்கிழிய கத்துகிறார்கள், தேசியம் என்று வாய்கிழிய கத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்கிற வேலையின் காரணமாக தேசியம் என்பதை இன்று ஒரு பகுடிக்கிடமான ஒன்றாக பல இளைஞர்கள் கருதுகிறார். அந்த பக்கமே வர தயங்குகிறார். உண்மையிலேயே இளைஞர்கள் வர மாட்டார்கள் என்பது அல்ல.
நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் இந்தியாவில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடித்தான். என்ன நடந்தது? அந்த ஒரு ஜட்ஜ் வந்து அந்த இளைஞர்களை பார்த்து கரப்பான் பூச்சி என்று சொன்னதுக்காக அவ்வளவு இளைஞர்கள் பெருமளவில் திரண்டு ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். தெற்கிலே அறகலைய என்று சொல்லி ஒரு இளைஞர்கள் திரண்டு ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். பங்களாதேஷில் அந்த இளைஞர்கள் திரண்டு ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். ஆனால் இங்கே இளைஞர்கள் எங்கே என்றதான் பிரச்சனை. அந்த இளைஞர்களை மாற்ற முடியாது என்பது அல்ல. அந்த இளைஞர்களிடம் தமிழ் தொன்மையானது அந்த எழுச்சி வர வேண்டும். அந்த எழுச்சி என்பது எங்கள் தமிழ் ஹெரிட்டேஜின் மீது, தமிழ் பாரம்பரியத்தின் மீது ஒரு பற்று வர வேண்டும், ஒரு ஆசை வர வேண்டும். அந்த ஆசை வருவதற்கு இதில் விஷயம் இருக்கு, விஷயம் இல்லைன்னு இல்லை, விஷயம் இருக்கு. ஆனால் அந்த அவர்களை ஆசைப்பட வைக்கின்ற வேலையை நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இதில் பெரியாக்கள் இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் குழப்படி விட்ட போது எங்களை கைதொட்டு அணைத்து எங்களை மாற்றிய பேராசிரியர் சண்முகாசிங்க இருக்கிறேன். நான் விஞ்ஞானபீட மாணவனாக அந்த 76ஆம் ஆண்டு அங்கு ஓடித்திருந்த போது கைதொட்டு மாற்றி நான் எங்கேயோ போன என்ன வழி திரும்ப வைத்த சிவலிங்கராஜாவில் இருக்கிறேன். இப்போ நான் சொல்வது என்னென்ன, இந்த இடத்திலேயே நாங்கள் யோசிக்க தொடரும். இப்போ கல்யாணத்தை யார் திருமணம் சொல்கிறார், அந்த இந்த இளைஞர்கள் வாழாமல் போய், அவர்கள் உயிர் வாழாமல் போயிருக்கலாம், ஆனால் அவர்கள் பெருவாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள், பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க. ஒரு ஆக்கிரமிப்பாளனால அவங்களோட உடம்புல தொட முடியாம போச்சு. ஒரு சின்ன பிள்ளைத்தனமான யுத்தத்தை நடத்தி தான் அழிக்க முடிந்தது. நானே சின்ன பிள்ளைத்தனமான யுத்தத்தை நடத்தினேன் என்று சொல்றேன் என்று சொன்னால், இப்ப இலக்கு பார்த்து குறி சொல்றதுக்கு கூட இலக்கு பார்க்க வேண்டும். ஆனால் இது அப்படி தேவையில்லை. சும்மா அள்ளி போட்டால் எல்லா ஜனமும் சாகும். அப்படியான ஒரு யுத்தத்தை தான் நடத்தினேன். இன்றைக்கு அந்த சமூகம், சிங்கள சமூகம் ஒரு பாரம்பரிய சமூகம் தான். இன்றைய பாருங்க அந்த சமூகம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லி. ஒரு கொலையும் கொள்ளையும், யார் யார் பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடினோம்ன்றதை பார்த்தீங்கள் தானே. அந்த சமூகத்தில் அவ்வளவுத்துக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அந்த 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 மனித தன்மையை விட்டு, அந்த சமயத்தின் அந்த 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 பக்குவத்தை விட்டு, அந்த சமயத்தின் தொன்மையை விட்டு தான் அந்த யுத்தத்தை நடத்த வேண்டியிருந்தது. ஏனென்றால் அந்த அந்த வீரத்தை அழிப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் தேவைப்பட்டது. அவ்வளவு வலிமையானதான் இந்த தமிழ் என்ற உணர்வு, தமிழ் என்ற வீரம் அவ்வளவு சிறப்பானது. எங்களுக்கு தெரியும், ஒன்றில் இருந்து தொடங்கி வளர்ந்து ஒரு பெரிய சேனையாக வந்தது. அதை அழிப்பதற்கு அவர்கள் தங்கள் உடைகளை எல்லாம் களைந்து ஒரு காட்டுமிராண்டி கோலத்திலே நிற்க வேண்டி வந்தது. மனித தன்மையை இழந்து ஒரு காட்டுமிராண்டியாக நிற்க வேண்டி வந்தது. எங்களிடம் 2 பெருமைகள் உண்டு. ஒன்று இந்த தமிழ் தொன்மை என்ற ஒரு பெருமை, இந்த உலகமே வியக்கும் ஒரு வீரத்தை காட்டியவர்கள் என்ற பெருமை. இந்த 2 பெருமையும் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த 2 பெருமையையும் எங்களுடைய இளைஞர்கள் ஒரு ஆசைப்படத்தக்க விதத்திலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது முடியாது என்பது அல்ல, கொடுக்கலாம். நான் இதில் வச்சு சொல்கிறேன், கொடுக்கலாம். ஏண்டா இந்த இளைஞர்கள் இந்த ஜென்சி தலைமுறையினுடைய அது அவர்களுடைய நிலைமை ஒரு வேறுபட்டது. அதை புரிந்து கொண்டு நாங்கள் அதை செய்தால் செய்யலாம். அப்போ எனவே இப்போ நான் கேட்கிறது என்னென்று சொன்னால், நாங்கள் அந்த நிலைமைக்கு ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எல்லோருமே இந்த தமிழினுடைய எதிர்காலம் இந்த இளைஞர்கள், தமிழுடைய எதிர்காலம் இந்த வித்துக்கள் தான் வளர்ந்து பெரிய மரமாக வர வேண்டும். அந்த வித்துக்கள் வளருமா என்ற ஒரு பயம் வடிவாக காணித்துக்கொள்ள, அந்த வித்துக்கள் பற்றிய பயம் எல்லோர் மனதிலும் இருக்கின்றது. இளைஞர்கள் பற்றிய பயம் எல்லோர் மனதிலும் இருக்கின்றது. முக்கியமாக பெற்றோர்கள் மனதில் உள்ளது. அந்த பயத்தை நாங்கள் அட்ரஸ் பண்ணினோம் என்று சொன்னால், அந்த பயத்தை
நாங்கள் சேர்ந்து ஒரு நம்பிக்கையான ஒன்றாக மாற்றி கொடுப்போமாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் பொங்கு தமிழில் செய்தோம். பொங்கு தமிழ்லே அப்படித்தான் 10 பேரோடு தான் துவங்கினாங்க. அன்றைக்கும் மக்கள் கூட முடியாத என்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமையில் தான் 10 பேரோடு துவங்கினாங்க. எனவே நான் தயவாக கேட்கிறேன், நாங்கள் எங்கேயோ ஆரம்பிக்கவர், எங்கள்கிட்ட அறிவு இருக்குது, குட். ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வரவர், நடைமுறைக்கான ஒரு 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 நுட்பம் அது எங்கள்கிட்ட பாரம்பரியத்தில் வேலன் பரியாடலில் இருக்குது, பக்தி இயக்கத்தில் இருக்குது. அதை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை நாங்கள் இன்றைக்கு செய்தமாக இருந்தால் இந்த பயத்தை நம்பிக்கையாக மாற்றலாம், அவர்களை ஒரு பெரு எழுச்சியாக கொண்டு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதற்கு வழிவகுத்த, அதற்கு ஒரு சிறு வித்தை போட்ட அண்ணன் ராசலிங்கம் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், இதை அறிமுகம் செய்கிறேன். அதாவது நாங்கள் ஒரு பெரும் எழுச்சிக்கு போகிறதுக்கான வித்துக்களில் ஒன்றாக இது அமையும் என்றதை கூறி நான் மீண்டும் அழைப்பு விடுத்து, அதாவது நாங்கள் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணுவோம் என்பதை அழைப்பு விடுத்து நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. அறிமுக உரையினை வழங்கிய கலாநிதி பேராசிரியர் சிதம்பரநாதன் சார் அவர்களுக்கான நினைவு பரிசினை இப்பொழுது எழுத்தாளர் வழங்குகின்றார். எங்கு திரும்பினாலும் எங்கு நகர்ந்தாலும் எந்த பொழுதானாலும் எங்களுடைய நினைவுகள் ஓரிடத்துக்குத்தான் திரும்புகின்றன. எங்களுடைய மொழி, எங்களுடைய உரிமை, எங்களுடைய விடுதலை நோக்கியதாக திரும்புகின்றன. சிதம்பரநாதன் சாரிடம் அவர்களினுடைய உரை என்பது அது வழக்கமான உரையாக இருப்பதில்லை. அது ஒரு குலைத்து போடப்பட்ட ஒரு உரையாக, அதே போல சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு உரையாக இருக்கும். அந்த வகையில் மிகச்சிறந்த அறிமுக உரையினை வழங்கிய அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு